நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கோனோட ஸ்ட்ரக்சர் நீங்கள் போடக்கூடிய டிசைனை முடிவு பண்ணோம். வெல்கம் பேக் டு மை ஹென்னா கைட் சீரிஸ் எபிசோட் 3. எபிசோட் 2ல் நம்ம கோனோட கன்சிஸ்டன்சி ஆஸ் வெல் அஸ் அதோட ஸ்ட்ரக்சரை பொறுத்து நம்ம நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளேஷன் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோட கண்டினியூவேஷனை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸ்டிஞ்சி பேஸ்ட் நேச்சுரலாகவே எலாஸ்டிக் டெக்ஸ்சரில் இருக்கிறதுனால நம்ம எவ்வளோதான் டீட்டெயில்டாக ரொம்ப நெருக்கமாக இன்ட்ரிகேட்டாக டிசைன் நீங்கள் பண்ணாலுமே ஒரு எலிமெண்ட் வந்து மற்ற எலிமெண்ட்டோட மோர் ஓவர் ஸ்மெட்ஜிங் ப்ராப்ளம் இருக்காது. ஏன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு முன்னாடி எபிசோடில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஸ்டிஞ்சி பேஸ்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கோன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபார் டீட்டெயில்டு ஹென்னா டிசைன்ஸ். ஸோ இது வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சுக்க நம்புகிறேன். இப்போது நம்ம சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸோட இந்த விஷயங்களை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ கோனோட ஸ்ட்ரக்சரையும் அதோட கன்சிஸ்டன்சியை பேஸ் பண்ணி எப்படிலாம் வந்து டிசைன்ஸ் வந்து வரும், அதோட பேஸ்ட்டோட தன்மையை பொறுத்து எப்படிலாம் நம்ம வந்து ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட்டை டிசைன்ஸ் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு 2 மெயின் சீக்ரெட் பற்றி உங்கள் கூட மெயினாக ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே வந்து பின்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம கோனோட டிப்போட டயமீட்டரை மெஷர்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்காக, அதாவது இந்த ஹோலை வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக வைக்கிறதுக்காக நம்ம வந்து பின்ஸ் வந்து யூஸ் பண்ணுற விஷயம் தெரிஞ்சிருக்கும். இதில் நிறைய 0.38 to நம்மளுக்கு 1 mm வரைக்கும் நிறைய பின்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இதில் எந்தெந்த பின்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணணுங்கிறத நான் அடுத்த எபிசோட்ஸில் சொல்கிறேன். ஸோ இந்த எபிசோடில் மெயினாக நீங்கள் டீட்டெயில்டாக ரொம்ப தின்னாக டிசைன் பண்ணணும் அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் 0.38 mm பின்ஸ் வந்து யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். பட் இந்த சீக்ரெட் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.38 mm பின்ஸ் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா உங்கள் பேஸ்டோட கன்சிஸ்டன்சி ஷுட் பி ஸ்ட்ரிஞ்சி, அதாவது எலாஸ்டிக் நேச்சராகவும் இருக்கணும். அதே சமயம் பேஸ்ட் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஃபில்ட்ரேஷன் ஸ்ட்ரெயினிங் ப்ராசஸ் அப்போ நம்மளுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் ஃபில்டர் பண்ணுறதுக்கும். ஆஸ் வெல் அஸ் அந்த குட்டையான 0.38 mm ஹோல்லேருந்து பேஸ்ட் வந்து ஈஸியாக வந்து ஃப்ளோ ஆகாது. இதனால தான் நிறைய டைம் வந்து அவங்களுக்கு ஸ்டக் ப்ராப்ளம் வந்து இருக்குது. பட் நீங்கள் வந்து பேஸ்ட் வந்து தின்னாக எடுத்துக்கிறீங்க, ரொம்ப எலாஸ்டிக்காகவும் இருக்குது, ஃபில்ட்ரேஷனும் ப்ராசஸ் சூப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா 0.38 mm பின்ஸ் யூஸ் பண்ணி கோன்ஸ் ரெடி பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபார் டீட்டெயில்டு டிசைன்ஸ் ஆல்சோ பேட்டர்ன்ஸ். ஓகே, ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா இப்போ போல்ட் டிசைன்ஸ் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு கல்ஃப் டிசைன் பண்ண போகிறீங்க, ரொம்ப தின்னாக பண்ணுற வேலை இல்லை, கிளைண்ட் வந்து ரொம்ப திக்காக ரொம்ப கொஞ்சம் போல்டாக கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் டிப்போட சைஸை கொஞ்சம் பெருசுப்படுத்திக்கிட்டால் போதும்னு நினைப்பீங்க. இந்த விஷயங்கள் காமனாக தெரிஞ்சிருக்கும். பட் சீக்ரெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.6லேருந்து 0.8 mm உள்ள பின்ஸ் யூஸ் பண்ணி கோன்ஸ் மேக் பண்ணிங்கன்னா கோனோட ஸ்ட்ரக்சர் பர்ஃபெக்டாக வரும் ஃபார் போல்ட் ஆர் கல்ஃப் டிசைன்ஸ். இதுலேயும் பேஸ்டோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருந்தாலும் பெட்டர் தான், அதே சமயம் க்ரீமியாக இருந்தாலும் பெட்டர் தான். பட் க்ரீமியை விட ஸ்மூத்தாக இருக்கிறது ரொம்ப பெட்டர் ஃபார் கோனோட ஃப்ளோ வந்து டிப்லேருந்து ஈஸியாக வரதுக்கு நல்லாயிருக்கும். எந்த விதமான ஸ்ட்ரக்கிங் இஷ்யூவும் இல்லாமல் ஓவர் ஃப்ளோ ஆகாமல் ஈஸியாக போல்டான கல்ஃப் டிசைன்ஸை உங்களால் மேக் பண்ண முடியும். போல்டு டிசைன்ஸ் பண்ணுறப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா கோன் வந்து ஓவர் ஃப்ளோ ஆகும், ரொம்ப மெல்ட்டிங் ஆகும். நம்ம ஒரு ஐடியா பண்ணியிருப்போம் இந்த ஒரு பெட்டல் வந்து இவ்வளோ அளவுக்கு திக்கில் வரணும்னு, பட் அதை தாண்டி அது ஓவர் ஃப்ளோ ஆகி ரொம்ப திக்காகும், பக்கத்தில் உள்ள எலிமெண்ட்டோட போய் மெர்ஜ் ஆகும். இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் பின்னோட சைஸை 0.6 to 0.8லேருந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப 1 mm மேலெலாம் போக வேண்டாம். அப்படி பண்ணிங்கன்னா ஓவர் ஃப்ளோ ஆகும். ஓகே, இந்த கான்செப்ட், இந்த சீக்ரெட் இனிமேல் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுடைய கோனோட ஃப்ளோவும் சூப்பராக இருக்கும், உங்களுடைய டிசைனும் பர்ஃபெக்ஷனும் சூப்பராக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயமும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதுவே நீங்கள் டீட்டெயிலாக டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா 0.38 mm to 0.45 mm கோன்ஸ் நீங்கள் கேரி பண்ணுறீங்க, அதை வச்சு தான் நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட பேஸ்ட்டோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தின்னாக ஈஸி ஃப்ளோவாக இருந்துச்சுன்னா உங்களால் குயிக்காக டிசைன் பண்ண முடியும். பிகாஸ் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் போடக்கூடிய டிசைன் எலிமெண்ட்டும் ரொம்ப ஃபைனாக ரொம்ப டைனியாக இருக்கிறதுனால ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். ஈவன் ஒரு லைனில் ஒரு ஹம்ப் ஒரு ரோ முடிக்கிறதுக்கே டைம் எடுக்கும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா 0.38 mm யூஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஷுட் பி தின், அதாவது லைட் வெயிட்டாக தின்னாக இருக்கணும். ரொம்ப திக்கான பேஸ்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு தம் பெயினும் வரும், ஆஸ் வெல் அஸ் டைம் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக ஃப்ளாப் ஆகும். இதுவே நீங்கள் போல்டான டிசைன்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பேஸ்ட் வந்து ஸ்மூத்தாக இருக்கணுமே தவிர ரொம்ப வாட்ரியாகவும் தின்னாகவும் போயிடக்கூடாது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி டிப்போட சைஸும் அதிகமாக இருக்குது. இப்போ உங்களோட பேஸ்ட்டோட கன்சிஸ்டன்சி ரொம்ப தின்னாக ஃபைனாக ரொம்ப லூஸியாக இருக்குன்னா ஓவர் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் என்ன எக்ஸாம்பிள் என்ன மார்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட்டு அந்த மார்க்கை விட்டு பேஸ்ட் வந்து மெல்ட்டிங் ஆக ஆரம்பிக்கும். நான் சொன்ன இந்த சீக்ரெட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் நியூன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும்.